சரக்கொன்றை மரம் எவ்வளோ அழகாக மஞ்சளாக மரம் முழுக்க பூத்துருக்கு பாருங்கள். சரசரமாக பூத்துருக்கிறதுனாலையும் இது கொன்றை மலரோட வகையை சேர்ந்ததுன்றதுனாலையும் இதுக்கு சரக்கொன்றை மரம் அப்படின்ட்டு பேர். கொன்றை மலர்களில் நிறைய இருக்குது, செங்கொன்றையும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டோட செங்கொன்றை மரம் வேறு, அதை நான் இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். ஆனால் இப்போ நம்ம குல்முகர் மலரை செங்கொன்றை மரம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது செங்கொன்றை கிடையாது, அது குல்முகர் மலர் தான். நாம் எப்படி குல்முகர் மாதிரியான நல்லா பூக்கக்கூடிய இந்த மாதிரி சீசனில் மரம் முழுக்க மலர்களால் நிறைஞ்சிருக்கக்கூடிய மரங்களை, அயல்நாட்டு மரங்களை கொண்டு வந்து இங்கே வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் இப்போது நம்ம நாட்டோட இந்த சரக்கொன்றை மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சீசனில் மரங்களில் இலையை விட அதிகமாக இந்த பூக்கள் தான் தொங்கிக்கிட்டு இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மரத்தையும் உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போய் இதோட அழகுக்காக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம்ஸ் கேசியா ஃபிஸ்டியூலா. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. நம்ம வீடுகளில் பழ மரங்கள் வளர்க்கணும்னு நினச்சா அதுக்கான சில மரங்கள் இருக்குது, நாட்டு மரங்கள். அதே மாதிரி நல்ல என்னோடய வீட்டு வாசலில் நல்ல மலர்களால் நிறைஞ்ச ஒரு மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பக்கம் சரக்கொன்றையும் இன்னொரு பக்கம் செம்மந்தாரை மரத்தையும் வச்சிங்கன்னா போதும். சீசன் டைமில் அந்த மரம் முழுக்கவே ஒரு பக்கம் நல்ல சிவப்பு நிறத்தில், அதாவது ஒரு ரோஸ் நிறத்தில் மலர்களாலையும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மஞ்சேர்னு மலர்களாலையுமே நிரம்பியிருக்கும். நல்ல அழகான மரம் மட்டும் இல்லாமல் நிறைய மூலிகை தன்மை நிறைந்த மரமும் கூட. நல்ல வலிமையான மரம். இதுலேருந்து காய் நல்லா நீட்டாக கருப்பாக தொங்கும். அந்த காய்க்குள்ளே புளி மாதிரி இனிப்பான சுவை கொண்ட ஒரு அமைப்பு இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும். அதுவுமே சாப்பிட நல்லா தான் இருக்கும், ஆனால் அது அவ்வளோவா கிடைக்காது. அந்த அளவுக்கு அதில் நிறையா திரட்டி எடுக்க முடியாது. வயல்வெளிகளில், ஆற்று ஓரங்களில், நல்ல காட்டுப்பகுதிகள்லாம் சரக்கொன்றை மரம், இந்த மரம் நிறைய நிறைஞ்சிருக்கும். அதே போல் இன்னொன்று சொல்லப்படுது, நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். குல்கந்துன்னு ஒன்று சொல்லுவோம்ல, குல்கந்துன்றது ரோஜா மலர்களை தேனில் ஊற வச்சு காய வச்சு செய்யக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இந்த மலர்களையும் பயன்படுத்தி செய்யலாம்னு சொல்கிறாங்க. இந்த பூக்களை விஷு வருடப்பிறப்புன்னு சொல்லிட்டு கேரளாவோட வருடப்பிறப்பை கொண்டாடுவாங்க. நம்ம எப்படி சித்திரை வருடப்பிறப்போ அந்த வேப்பம்பூவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ, வேப்பம்பூ ரசம்லாம் வைப்போமோ, அதே மாதிரி அவங்களுமே அவங்களோட வருடப்பிறப்போ இந்த சரக்கொன்றை மலர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ கேரளாவில் நிறைய பேர் வீடுகளில் பலாமரம் இருக்கும். அதே போலவே அவங்க சரக்கொன்றை மரத்தையுமே ரொம்ப விரும்பி வச்சு வளர்ப்பாங்க. இவ்வளோ மருத்துவ குணங்களும் அழகும் நிறைந்த ஒரு மரத்தை நாமளுமே வளர்க்கலாம்ல.